ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா யூடியூப்போட விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2027 February 1 ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம யூடியூபர்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். இதுதான் ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு உள்ள கண்டிஷன்ஸ், ரூல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் February 1 புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட்டுனா, நம்ம இனிமேல் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர், அது இல்லாமல் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸாக இருந்தது, இப்போ 8000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸாக மாறிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு நீங்கள் மானிட்டைஸ் வாங்கணும்னா 20 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும் கைஸ். இதுதான் புதுசாக கொடுத்துருக்க அப்டேட்டு. இப்போ சேனல் நான் இப்போ தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா விடாதீங்க. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா 5 மாதம் இருக்குது. February தான் இந்த அப்டேட் ஆகுது. 5 மாதத்துக்குள்ளே நம்ம சேனலோட வாட்ச் ஹவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ட்ரிக்ஸு, எதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாட்ச் ஹவர்ஸு நம்ம மானிட்டைஸ் ஆகிறதுக்குள்ள எல்லா வழிமுறைகளும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நான் ஃபர்தராக நான் யூடியூப்பை ரன் பண்ணுறது, ஒருவேளை நான் 5 மாதத்துக்குள்ளே மானிட்டைஸ் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுறது, நான் 8000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் நான் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு நிறைய குழப்பத்தோடு இருக்கலாம். புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிற யூடியூபர்ஸ்க்கு நிறைய பெரிய குழப்பங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் தீர்வாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது. ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாங் வீடியோ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன், இல்லை ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க கைஸ். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. அதே மாதிரி லென்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ், 7 மினிட்ஸை நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 8 to 15 மினிட்ஸ் லென்த்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுங்கள் கைஸ். மேக்ஸிமம் 8 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் மானிட்டைஸ் ஆகி உங்கள் சேனலுக்கு ரெவன்யூ வருது அப்படின்னா அந்த இதுக்கு ஆட் கொடுப்பாங்க நம்ம யூடியூபர்ஸ் அல்காரிதம் படி. அதுதான் கண்டிஷன், ரூல்ஸ். 8 மினிட்ஸில் 8 to 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் 10 மினிட்ஸ் மேலே கொண்டுட்டு போயிருங்க கைஸ். அப்போ தான் நம்ம சேனலுக்கு நல்லதும் கூட. அந்த வீடியோவுமே நீங்கள் தினமும் ஒரு லாங் வீடியோ போடுங்க கைஸ். எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க. இப்போ என்ன கண்டென்ட் போயிட்டுருக்கு, இப்போ எலெக்ஷன்னா எலெக்ஷன் பற்றி போடுங்க. அப்படி இல்லைன்னா சேலஞ்ச் வீடியோலாம் இப்போ நிறைய இருக்குது கைஸ். நிறையா ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம், பைட் சேலஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறாங்க, அப்படின்னா வெயிட் கெயின் சேலஞ்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜிம் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோவை உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சீரீஸாக போடுறாங்களே, இப்போ மேரேஜ் சீரீஸ், அப்படி இல்லைன்னா வீடு பால் காய்ப்பு ஒரு அப்டேட்டாக பண்ணுவாங்க. டே 1 இந்த அப்டேட்டு, டே 2 இந்த வீடு இவ்வளோ வீடு நாங்கள் கட்டியிருக்கோம், அந்த மாதிரி அப்டேட்டு. அந்த மாதிரி ஒரு அப்டேட்டான ஒரு சீரீஸான கண்டினியூஸாக நம்ம வியூவர்ஸ் பார்க்குற மாதிரி அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் என்ன போட போகிறாங்க அந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைனா ட்ரிப் வீடியோ, இப்போ நீங்கள் ஒரு 3 days இல்லை 1 week ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, டே 1 நாங்கள் எங்கே சுற்றி பார்த்தோம், அப்படி அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டாக ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் கைஸ். அது நல்லாவே வியூஸ் போகும். அதே மாதிரி உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸு இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரை எப்படி நான் ஏர்ன் பண்ணுறது. சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஷார்ட்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம் கைஸ். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன், மியூசிக் ஆட் பண்ணேன், போட்டேன் அப்படின்னு மட்டும் போடாதீங்க. அது மட்டுமே வியூவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு வீடியோ நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுங்க கைஸ். அப்படி இல்லைன்னா வீடியோலேயே ஓன் வாய்ஸ் மைக் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படின்னா தான் வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், உங்கள் ஷார்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபன்னியாக இருக்கணும் கைஸ்.
ஃபன் எலமெண்ட் அதில் இருக்கணும். இந்த 3 இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இல்லைனா யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, வெயிட் கெயின், வெயிட் லாஸு, அதுக்கப்புறமா ஹெல்த்தை பற்றி முக்கியமான டிப்ஸு, இந்த மாதிரி இருக்கலாம், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரீஸாக போடலாம். நீங்கள் இந்த மாதிரி 3 இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸில். இதுதான் உங்கள் சேனலுக்கு முக்கியமான ஷார்ட்ஸோட முக்கியமான அப்டேட் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு லைவ் மூலயமா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ஒரு லைவ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம், இல்லை கேம் எலமெண்ட் வைக்கலாம், இல்லைன்னா Q&A அந்த மாதிரி வைக்கலாம் கைஸ். அந்த மாதிரி லைவை வந்து நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஓல்டு ரூலு. நியூ ரூலுக்கு நீங்கள் நியூ ரூலை அதை வந்து நீங்கள் எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் சில ரூல்ஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க கைஸ். அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து ரன் பண்ணி 1 year ஆயிட்டு, 1 yearல நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 1 yearல 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா 90 நாள் கணக்கு பண்ணும்போது 3 மாதத்தில் ஒரு உங்கள் ஷார்ட்ஸ் வந்து 1 million வியூஸ் போயிருக்கணும். இது செகண்ட் சொல்கிறாங்க. அல்லது அது இல்லைன்னா இது அப்படிதான். அப்புறம் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 90 நாளுக்குள்ள 2 லாங் வீடியோவும் 5 ஷார்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். 3 ரூல்ஸ் கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னென்னா 1 yearக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 90 daysக்குள்ளே 1 million ஷார்ட்ஸ் வியூஸ் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ளே 2 லாங் வீடியோவும் 5 ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். எதுக்காண்டி இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சிலவங்க யூடியூப்பை வந்து ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து 1 year 2 yearக்கு அப்படியே விட்டுருவாங்க. எந்த ஒரு லாங் வீடியோவோ ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை லாங் வீடியோ, 5 மாதத்துக்கு ஒரு தடவை லாங் வீடியோ, இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க கைஸ். இந்த சேனலுக்கு தான் இந்த மாதிரி அலாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த ரூல்ஸுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடி என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆகணும், அதுக்கு ஈஸியான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னது தான், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் லென்த் வீடியோவை டெய்லி அப்லோட் பண்ணுங்கள் கைஸ். டெய்லி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. 8 to 15 minutes வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லி போட்டுட்ருக்கேன், எனக்கு வாட்ச் ஹவர்ஸே வரமாட்டேங்கி, என்ன செய்யலாம்? அப்போது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா டெய்லி வந்து காலையில் 1, மத்தியானம் 1, நைட்டு 1ன்னு 3 இல்லை 4 ஷார்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கைஸ். நானும் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரல் கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், இல்லைன்னா காமெடி, ஃபன் இருக்கணும் கைஸ். அந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாட்டி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்கலாம். இல்லை குக்கிங் வந்து உங்கள் சேனல் வந்து வியூஸ் எது அதிகமாக போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோஸ் வந்து எதுக்கு வியூஸ் போகுதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து விளாக், நீங்கள் வெளியே போகிற விளாகாக இருக்கலாம், இல்லை குக்கிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லைனா வந்து டே இன் மை விளாக் வீடியோவாக இருக்கலாம். எதுக்கு வியூஸ் அதிகமாக போகுதுன்னு பார்த்துட்டு வியூவர்ஸ் வந்து எதை விரும்பி அதிகமாக பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள் கைஸ். அதை வச்சு வியூவர்ஸ் நம்ம அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரும் கைஸ். இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச், நான் சொன்னேன், சேலஞ்சும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரீஸ், நான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா வீட்டு சீரீஸ் 1 சீரீஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். நிறைய வியூஸ் போச்சு கைஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான இது. யாரும் பயப்பட வேண்டாம். 5 மாதம் நமக்கு இருக்குது. யாரும் மனசை தளர விடாதீங்க. தைரியமாக நீங்கள் வந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. தினமும் வீடியோ போடுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினா இந்த 5 மாதம் இருக்குது. 5 மாதத்துக்குள்ளே நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகிடலாம். நான் சொன்ன எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் சேனலோட வாட்ச் ஹவர்ஸ் இப்போ என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற டிப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கைஸ்.
ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் நிறைய உங்களுக்கு டவுட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.